அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஜூலை மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த ஜூலை மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதன், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியோடு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர்களுடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறாரு. இதனால் புத சுக்கிர யோகம் மற்றும் புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. கண்டக சனியினுடைய ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இருப்பதால இந்த மாதம் தொழில் வளர்ச்சியும் எதிர்பாராத லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ராசிநாதனான சூரியன் அவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. அவரோடு சுக்கிரனும் இருப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அதனால் நினைத்த காரியங்களை வேகமாக செய்ய ஆரம்பிப்பீர்கள். வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. செவ்வாய் பலத்தோடு இருப்பதால் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பதும் நல்ல ஒரு பலனை தருங்க. வியாபாரம் வெற்றி நடை போடுங்க. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும், ஊதிய உயர்வும், உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற இருக்கீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரனுடைய ஆதரவினால பணப்பற்றாக்குறை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்தில் வீண் செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால கூடுமான வரைக்கும் வெயிலில் அலைவதையும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்ப்பது அவசியங்க. திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது சற்று கடினம் தாங்க. சிறிது காலம் கழித்து அதற்கு பிறகு திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறிய முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வேலையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டும் பட்சத்துல இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில புதன் கடகராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு செல்கிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன லாபதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக சில காரியங்கள் நடைபெறலாங்க. குறிப்பா ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு என்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்கள் அங்கு சென்றும் வேலை கிடைக்காமல் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு என்பதை முன்கூட்டிய கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல அதற்கு தகுந்தாற்போல் முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்வது நல்லது. எதையும்
முன் யோசனையோடு செய்வதே நல்லதுங்க. கல்யாண முயற்சிகளும் கொஞ்சம் தாமதப்படலாங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும் என்பதால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறாரு. ராசினியர்களுக்கு கண்டகச்சனி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. உடல் நலத்துல இருந்த பாதிப்புகள் மாற்று மருத்துவத்தால் குணம் கிடைக்க இருக்குதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி என்பதால் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்க இருக்குதுங்க. சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகல இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூட இருக்குதுங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு ஆதாயம் தரும் தகவல்களும் கிடைக்க இருக்குதுங்க. அதே நேரத்தில் களத்திரஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுங்க. ஒற்றுமை குறையாமற் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் சிறந்த கல்வி முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. உங்களுக்காக இந்த மாதத்துல ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஆசையும் கிடைக்க இருக்குதுங்க. மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல சரியான பதில் எழுதி வெற்றி பெற இருக்கீங்க. எதிர்கால உயர்கல்விக்கு இது மிகவும் உதவிகரமா அமைய இருக்குது. பலருக்கு நேர்முக தேர்விலேயே நல்ல உத்தியோகம் கிடைத்துவிட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் பூரண சுபபலம் பெற்று தனது ஆட்சி வீடான மேஷத்தில் சஞ்சரிப்பதால் அமோகமான விளைச்சலும் நல்ல லாபமும் கிடைக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு புதிய விளை நிலம் வாங்கும் யோகம் அமைந்திருக்குது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழ்வதால பெண்மணிகளுக்கு மனம் நிறைந்த ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவான் சாதகமாக இல்லாததால குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. கூடுமான வரையில் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது குடும்பத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விருப்பமில்லாத இடமாற்றத்தால் சிலர் சங்கடப்படுவார்கள். அஷ்டம ராகுவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கும் கேதுவும் எந்த நல்ல காரியத்திலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தவே செய்வார்கள் என்பதால் கவனம் தேவைங்க. வக்ரசனியினுடைய பார்வை செவ்வாய் மீது விழுதுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையோடு ஓட்ட வேண்டுங்க. அவ்வப்பொழுது பராமரித்து நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. பசுக்களுக்கு உணவளியுங்க. பாரம் குறையும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.